எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த 2 லட்ச ரூபா பணத்தில் 1 லட்ச ரூபாவை முத்தோட அம்மா கிட்ட ரோகிணி கொடுத்துட்றாங்க. இன்னொரு லட்சத்தை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு, ஏதிரி இவ்வளோ பணம் உனக்கு, நேற்று தான் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்போ ஏது இந்த பணம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு தேவை, நான் வாங்கின பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ், இனி என்கிட்ட எந்த ஒரு பேச்சை வச்சிக்காதுன்றாங்க. ரொம்ப சந்தோஷமா எனக்கும், நான் இனி உங்ககிட்ட பேசுகிறதா இல்லை, எனக்கு புதுசாக லைஃப் அமைஞ்சிருச்சு, இனி என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா ஒரு வழியாக என்னோடய பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னு பெருமூச்சு விடுறாங்க. நைட் டைமில் அம்மா கால் பண்ணுறாங்க. ஐயோ இந்த நேரத்தில் எதுக்கு இவங்க கால் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி அட்டன் பண்ணி பேசுவோம் என்னதான்னு சொல்லிவிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா உனக்கு இருந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, எனக்கு முடிஞ்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன்றாங்க. எனக்கு நன்றிலாம் வேண்டாமா, நான் கொடுத்த பணத்துக்கு இனி எனக்கு திரும்பி தர வேணாம், ஆனால் உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னங்க ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி, தாராளமாக நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. எது சொன்னாலும் கேட்க மாட்றா, ஆனால் மீனா சொன்னால் கேட்குறா. அதனால் மீனாக்கும் ஸ்ருதிக்கும் இனி பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணணும்.